ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். அதாவது வட இந்தியாவில் என்ன பண்பாடு இருந்திருக்கு அப்படின்னா வேதகால பண்பாடு இருந்திருக்கு, தென்னிந்தியாவில் என்ன பண்பாடு இருந்திருக்கு அப்படின்னா பெருங்கற்கால பண்பாடு இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கப்பா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் சரிவோடு இந்தியாவில் நகரமயமாதலின் முதல் கட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது. ஆரியனுடைய வருகையால் தான் வேத காலம் என்னும் காலகட்டம் தொடங்கியது. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன நாகரிகம்னு சொல்லியிருக்கேன்? நகர நாகரிகம். அந்த நகர நாகரிகத்தினுடைய ஒரு கட்டமே சிந்து சமவெளி நாகரிக அழிவிற்கு பிறகு முடிவுக்கு வந்துருச்சுப்பா. அதுக்கப்புறம் இந்த வேத காலங்கிறது எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஆரியர்களுடைய வருகையை வச்சுதான் வேத காலம் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல இப்ப நம்ம பார்க்க போறது பாருங்க, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா வேத காலம். வேத காலத்தினுடைய காலம் என்ன காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 இருந்து 600 வரைக்கும் வேத காலத்தினுடைய காலம். அதாவது வேதங்கள் 1500 இருந்து 600 வரைக்கும்ங்கிறது தான் வேத காலம். இதுல இருந்து தான் நம்ம வேதங்கள் அப்படிங்கிற ஒரு பொருளையே என்ன பெற்றோம். சரியா? ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழி பேசும் இடமிட்ட இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர். ஆரியர்கள்னா யாரு? பொதுவா ஆரியர்கள்னு சொல்றாங்களே, இந்த ஆரியர்கள்னா யாரு? ஏன்னா இந்த ஆரியர்களுடைய வருகையை தான் வேத காலம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அந்த ஆரியர்கள் யாரு அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்தோ ஆரிய மொழி பேசும் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய ஒரு கால்நடை மேய்ப்பவர் தான் யாரு அப்படின்னா ஆரியர்கள். இவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து அலையலையாக குடிபெயர்ந்து இந்து குஷ் மலைகளில் உள்ள கைபர் கலவாய் வழியாக வந்தனர். அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த மட்டுக்கும் நகரமயமாதலுடைய ஒரு கட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. ஆரியர்கள் வருகைக்கு பின்னாடி தான் வேத காலம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வேத காலம் 1500 இருந்து 600க்கும் இடைப்பட்ட காலத்தை தான் வேத காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல தான் வேதங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை என்ன பண்ணுச்சு அப்படின்னா பெற ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழி பேசும் இடம் விட்டு இடம் நகரக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்களை தான் ஆரியர்கள் அப்படின்னு சொல்றோம். இவங்க எங்கிருந்து எங்க வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய ஆசியால இருந்து இந்தியாவுக்கு வர இந்து குஷ் மலை வழியா கைபர் கணவாய் வழியாக தான் வந்தாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் இவங்களுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா கால்நடை மேய்ப்பது. இவர்களுடைய முதன்மை தொழில் என்றாலும் அழித்து எரித்து, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வேத கால மக்கள் அதாவது ஆரியர்கள் பின்பற்றிய வேளாண் சாகுபடி முறை என்ன அப்படின்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறையை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த டேர்ம் புக்குங்க மேம்? செகண்ட் டேர்ம். 6th செகண்ட் டேர்ம்ங்களா மேம்? ஆமா. ஏன் புக் பாக்குறதுக்கு தாங்க மேம். நான் ஏற்கனவே இப்ப எல்லாரும் புக் கையில வச்சிருக்கீங்களா? இருக்குங்க மேம், வச்சிருக்கோம். நான் சொல்ற கண்டென்ட் தானே இருக்கு. ஆமாங்க. எங்ககிட்ட புக் இல்லைங்க மேம். எங்ககிட்ட புக் இல்லைங்க மேம். தேர்ட் டேர்ம் புக் தான் இருக்குங்க மேம். ஏப்பா ஆல்ரெடி சொல்லி இருந்துச்சுல, புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. இது அத்தனை மேம் நான் இன்னைக்கு தான் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேங்க மேம். இல்லப்பா, நீங்க இன்னைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்க வாட்ஸ்அப் நம்பர் சார் என்னைக்கு ஆட் பண்ணாங்க? 8ங்க மேம். 8 நான் மெசேஜ் போட்டேன்ல, நம்ம இந்த 2 லெசனும் நடத்த போறோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நோட்ஸ் மாதிரி குட்டி குட்டியா எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்டட் வீடியோ தான். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க அப்ப இன்னொரு தடவை கூட பாத்துக்கலாம். இப்ப லெசனை கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? சரிங்க மேம். ஓகே. நான் நீங்க கேட்டோடனே நான் ஏதோ தப்பான டேர்ம் ஏதோ எடுத்துட்டேன்னு யோசிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. கால்நடைகளை மேய்ப்பதுதான் இவர்களுடைய முதன்மை தொழில். அப்படி இருந்தாலும் அந்த அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையை தான் யாரு பின்பற்றினா அப்படின்னா நம்மளுடைய ஆரியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பின்பற்றினாங்க. சரிங்களா? அடுத்து இந்த அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை, அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா நிலத்துல மேய்து இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் கொடிகள் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா வெட்டி எரிச்சிடுவாங்க. வெட்டிட்டு எரிச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு வேளாண்மை செய்வாங்க. அதுக்கடுத்து அந்த இடத்த கைவிட்டுட்டு வேற ஒரு இடத்துல போய் வேலை பார்ப்பாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த முறையில நிலத்தில் மீதுள்ள மரங்கள் செடிகள் கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும். அதுக்கப்புறம் குறுகிய காலத்திற்கு பிறகு இந்த வேளாண்மை என்ன பண்ணுவாங்க செஞ்சுட்டு அந்த இடத்த கை விட்டுருவாங்க. சரியா? இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு காலம். அந்த இரும்பு காலத்தினுடைய பரப்புகள்
புவியியல் பரப்பு வந்து எங்கே இருந்தது அப்படின்னா வட இந்தியாவில் இருந்தது. காலப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு காலம். கால அளவு வந்து 1500லேருந்து 600 வரைக்கும். இதற்கான சான்றுகள் வந்து நமக்கு என்ன சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா வேத கால இலக்கியங்கள் சான்றுகள் கிடைச்சிருக்கு. நாகரிகத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம நாகரிகம் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, ரிக்வேத கால ஆரியர்கள் நாடோடிகள் ஆவர். ரிக்வேத கால ஆரியர்கள் யார் அப்படின்னா நாடோடிகள். நாடோடிகள்லாம் ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்காதவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாடோடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல நாடோடிகளுக்கு ஒரு வேர்டு சொன்னேன், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இங்கிலீஷ்ல நாடோடிகளுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் போன தடவை லாஸ்ட் இங்கிலீஷ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். நாடோடிகள் அப்படின்னா அதுதான் அப்படின்னு சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்ப பதில் சொல்லுங்கப்பா. ஞாபகம் இல்லைங்க. ஞாபகம் இல்ல மேம், மறந்துச்சு. மறந்துருச்சா? சரி, ஞாபகப்படுத்திட்டு எனக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லணும், சரியா? சரி. யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். யார் சொல்லுங்கப்பா? ட்ராம்ப் மேம். ட்ராம்ப், ரைட். ட்ராம்ப். நாடோடி மக்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம தமிழுக்குள்ள இங்கிலீஷ் வரும். நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, நம்ம தமிழையும் படிக்கணும், இங்கிலீஷையும் படிக்கணும், சோஷியலையும் படிக்கணும். ட்ராம்ப், நாடோடி மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஓகே. ரிக்வேத கால மக்கள் வந்து இப்ப சொன்னவங்க பேர் என்ன பேர் தெரிஞ்சுக்கலாமா? கவிதா. கவிதா மேம். கவிதா மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கவிதா மேம். ஓ, ஏதோ யாரோ ஒருத்தர் ஞாபகம் வச்சிருக்காங்களே. அடுத்து பாருங்க, ரிக்வேத கால ஆரியர்கள் நாடோடிகள் ஆவர். அடிப்படையில் அவங்களுடைய சொத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகள் தான். அவங்களுடைய அடிப்படையான சொத்து எது அப்படின்னா சொத்து தான். அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ரிக்வேத காலத்தில் ஆரியர்களுடைய வாழ்விடம் எது அப்படின்னாப்பா பஞ்சாப். இது சப்த சிந்து, அதாவது 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என்று அழைக்கப்பட்டது. நல்லா பார்த்துக்கோங்க, ரிக்வேத காலத்தில் ஆரியர்களுடைய வாழ்விடம் எது அப்படின்னா பஞ்சாப். அப்பகுதி வந்து சப்த சிந்து, 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதியை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்த சிந்து அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அடுத்து பாருங்க, ஏறத்தாழ கிமு 1000 ஆரியர்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து சிந்து கங்கை சமவெளியில குடியமர்ந்தனர். எப்போ 1000ஆம் நூற்றாண்டுல அவங்க எங்க போயிட்டாங்க? சிந்து சமவெளியை நோக்கி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னென்ன கருவிகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னா இரும்பு கோடாரி, இரும்பிலான கொழுமுனை போன்ற கலப்பை ஆகியவற்றை பரவலாக பயன்படுத்தினர், சரிங்களா? அடுத்து 4 வேதங்கள் உங்களுக்கு தெரியும்லப்பா. என்னென்ன வேதம்? ரிக்வேதம், யஜூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். இப்போ இந்த வேத காலத்தை பொறுத்த மட்டும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வேத கால இலக்கியங்கள். பொதுவா வேத கால இலக்கியங்களை வந்து எத்தனை பெரும் பிரிவுகளா பிரிக்கலாம் அப்படின்னா 2 பெரும் பிரிவுகளா பிரிக்கலாம். அந்த கீழே வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பட் நான் இருந்தா கூட சொல்றேன். ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இந்த ஸ்ருதிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4 வேதங்கள், அதாவது ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம், பிராமணங்கள், ஆரண்யகங்கள் மற்றும் உபநிடங்களை உள்ளடக்கியதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ருதிகள். இந்த ஸ்ருதிகள் வந்து புனிதமானவை, நிலையானவை, கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை என கருதப்பட்டவை. அதாவது நம்ம இதை எதிர்த்து எதுவுமே கேட்க முடியாது. ஸ்ருதிகள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் ஃபைனல் டிசிஷன், அந்த மாதிரி ஒரு விஷயம், சரியா? ஸ்ருதிகள் அப்படிங்கிறது 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யகங்கள், உபநிடதங்கள் உள்ளடக்கியதான் ஸ்ருதிகள்னு சொல்றாங்க. இந்த ஸ்ருதிகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா புனிதமானவையா இருக்கும், நிலையானவையா இருக்கும், கேள்விகள் கேட்க முடியாத உண்மை அப்படின்னு கருதப்பட்டது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ருதிகள். அடுத்து ஸ்ருதி என்பது கேட்டல், அதாவது ஸ்ருதி என்பது கேட்டல் என்னும் பொருள் கொண்டது. அதாவது கேட்டல்னு சொல்லுவாங்க, எழுதப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன அப்படின்னா கேட்டல் அல்லது எழுதப்படாதது அப்படின்னு சொல்லுவாங்க. இவை வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதாவது ஸ்ருதிகள்ங்கிறது 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள், இது எல்லாமே உள்ளடக்கியதான் ஸ்ருதிகள், சரிங்களா? அடுத்து இந்த ஸ்ருதிகள்ங்கிற சொல் வந்து கேட்டல்னு சொல்லுவாங்க, சொல்ல முடியாதது, அதை எழுதப்படாதது, வாய்வழி மொழியா மட்டுமே சொன்னதா எதை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஸ்ருதிகள்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதிகள். ஸ்மிருதிகள் அப்படின்னா என்னன்னாப்பா ஆகமங்கள், தாந்திரீகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இதை தான் ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை அடிப்படையாக கொண்ட நூற்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை நிலையானவை அல்ல, தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளானவை. இந்த ஸ்மிருதிகள்ங்கிறது மாறுமாயிட்டே இருக்கும். அதாவது ஸ்மிருதி அப்படிங்கிறது இறுதியாக எழுதப்பட்ட பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம். ஸ்மிருதி அப்படின்னா
இறுதியாக எழுதப்பட்ட பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, இந்த பாக்ஸை பார்த்தாலே போதும்பா. அதாவது வேத நூட்கள்ல 2 பிரிவு இருக்கு, ஸ்ருதி ஸ்மிருதி. ஸ்ருதியில எதெல்லாம் வரும் அப்படின்னா 4 வேதங்கள் வரும், பிராமணங்கள் வரும், ஆரண்யங்கள் வரும், உபநிடதங்கள் வரும். ஸ்மிருதியில என்னெல்லாம் வரும் அப்படின்னா இதிகாசம், புராணம், ராமாயணம், மகாபாரதம், சிவபுராணம், விஷ்ணு புராணம், சூத்திரங்கள். அந்த சூத்திரங்கள்ல என்னெல்லாம் வரும்? தர்மசூத்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, இதெல்லாமே வரும். சரியா? வேத நூல்களை பொறுத்த மட்டுக்கும் ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு 2 வகையா பிரிச்சிருக்காங்க. 4 வேதங்கள் வரும், பிராமணங்கள் வரும், ஆரண்யங்கள் வரும், உபநிடதங்கள் வரும். ஸ்மிருதியில எதெல்லாம் வரும் அப்படின்னா இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், சூத்திரங்கள், தர்மசூத்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, சிவபுராணம், விஷ்ணு புராணம். இது எல்லாமே எதில் தான் வரும் அப்படின்னா இந்த வேத நூல்கள் அடிப்படையில் தான் வரும். அடுத்து பாருங்க, இந்தியாவினுடைய தேசிய குறிக்கோள் என்ன அப்படின்னா சத்தியமேவே ஜெயத்தே. இந்த சத்தியமேவே ஜெயத்தே அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன அப்படின்னா முண்டக உபனிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்மையே வெல்லும்னு சொல்லுவாங்க. இந்த வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற வாக்கியம் வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா முண்டக உபனிஷத்துலேருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? பொதுவாக இந்த நாகரிகத்தை பற்றின தொல்பொருள் சான்றுகள் நமக்கு எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து மற்றும் கங்கை நிலப்பகுதிகளில், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய தொல்லியல் ஆய்விடங்களையும் கிடைத்துள்ள இரும்பு கருவிகள், மட்பாண்டங்கள் ஆகியன. அதாவது சிந்து கங்கை நிலப்பகுதியிலையும் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய இடங்கள்ல கிடைச்ச இரும்பு கருவிகள், மட்பாண்டங்கள் மூலமா நம்ம இதை என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, வேத காலத்தினுடைய 2 வகைகள். அதாவது வேத காலத்தையே நம்ம எத்தனை வகையா பிரிப்போம் அப்படின்னா 2 வகையா பிரிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா தொடக்க வேத காலம். தொடக்க வேத காலத்தினுடைய காலம் வந்து 1500 இருந்து 1000 வரைக்கும். அடுத்து வந்து பின்வேத காலம். இந்த பின்வேத காலத்தினுடைய காலம் வந்து 1000 இருந்து 600 வரைக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிலாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசியல் வந்து எப்படி இருந்ததுன்னா ரத்த உறவுகள், அதாவது வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய தலைவர் யார் அப்படின்னா குலபதி. சரியா? அந்த குலபதி அந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய இடங்களை கிராமம்னு சொன்னாங்க. கிராமத்தினுடைய தலைவர் கிராமணி. பல கிராமங்களை கொண்ட தொகுப்பை விஷ்ணு அழைச்சாங்க. இந்த இதற்கு வந்து விஜயபதி அப்படின்னு அழைச்சாங்க. இந்த விஜயபதின்னு சொன்னாங்க. இந்த ஜனா அப்படிங்கிறவங்களுடைய இனக்குழுவினுடைய தலைவர் தான் யாரு அப்படின்னா ராஜன். இந்த ராஜனை வந்து ஜனசிய கோபா, அதாவது மக்களின் பாதுகாவலன். ராஜனை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா ஜனசிய கோபா, மக்களின் பாதுகாவலன் அப்படின்னு அழைச்சாங்க. ரிக்வேத காலத்துல பல இனம் அரசுகள், அதாவது ராஷ்டிரம் மாதிரியான அரசுகள் இருந்தன. பரதர், மச்சியர், குரு, இதெல்லாம் வந்து இனக்குழு அரசுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேத கால பண்பாடை பொறுத்த மட்டுக்கும் வேத கால அரசை பொறுத்த மட்டுக்கும் அவங்க வந்து ரத்த உறவுகளை தான் முழுசா பின்பற்றினாங்க. அவர்களுடைய அடிப்படை அழகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குலம் அப்படிங்கிறது. குலத்தினுடைய தலைவர் யாரு அப்படின்னா குலபதி. அதே மாதிரி பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வது தான் ஒரு கிராமம். இந்த கிராமத்தினுடைய தலைவர் யாரு அப்படின்னா கிராமணி. அதே மாதிரி பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பு தான் என்ன அப்படின்னா அப்படின்னு அழைச்சாங்க. இதற்கு விஜயபதி தலைவர் ஆனார். இதற்கு தலைவர் யாரு அப்படின்னா விஜயபதி. அடுத்து ஜனா அப்படிங்கிற இனக்குழு தலைவர் இருந்தாரு. அந்த ஜனா அப்படிங்கிற இனக்குழுவினுடைய தலைவர் யாரு அப்படின்னா ராஜன். இந்த ராஜன் வந்து ஜனசிய கோபா, அதாவது மக்களினுடைய பாதுகாவலர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. ரிக்வேத காலத்துல பல இனக்குழு அரசுகள், அதாவது எதெல்லாம் அப்படின்னா ராஷ்டிரம், பரதர், மச்சியர், ப்ரூ, இந்த மாதிரி அரசுகளும் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில அரசு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனது இனக்குழுவை சேர்ந்தவர்களை பாதுகாப்பதே அரசின் முக்கிய பொறுப்பாகும். இவர்களுடைய அதிகாரம் வந்து என்னென்ன மன்றங்களா இருந்ததுன்னு பாருங்க. இனக்குழு மன்றங்கள், விதாத்தா, சபா, சமிதி, கணா, இந்த அமைப்புகளால தான் கட்டுப்படுத்தப்பட்டது. இதுல விதாத்தா அப்படிங்கிறது ரொம்ப பழமையானது. அதாவது வேதகால அரசுல உள்ள பழமையான வணிக குழு எது அப்படின்னா விதாத்தா அப்படிங்கிறது தான். அடுத்து பாருங்க, அத மாதிரி அங்க 2 வகையான ஒரு பிரிவுகள் இருந்தது, சபா, சமிதி. சபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னாப்பா மூத்தோர்களை கொண்ட மன்றத்தை தான் எப்படி அழைச்சாங்க அப்படின்னா சபா அப்படின்னு அழைச்சாங்க. சமிதி அப்படிங்கிறது என்னப்பா மக்கள் அனைவரையும் கொண்ட ஒரு பொதுக்குழுவை தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா சமிதின்னு சொன்னாங்க. பொதுவா அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக புரோகிதர், அந்த புரோகிதர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தலைமை குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து பணியில அமைச்சுக்குவாரு.
அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்கள்ல யார் உதவி செய்வா அப்படின்னா சேனானி. சேனானிங்கிறது படைத்தளபதி. கிராமங்களில் தலைவர் யாரு அப்படின்னா கிராமணி. கிராமங்களில் தலைவர் யாரு அப்படின்னா கிராமணி. அது மட்டும் இல்லாமல் ஆரியர்கள் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து குடியேறினாங்க. அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பரை அரசுரிமை, அதாவது நம்ம சொன்னோம்ல இவங்க ரத்த உறவுகளை சார்ந்த உறவாக தான் இருக்கும், பரம்பரை அரசுரிமையை வந்து பின்பற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசனுடைய அதிகாரங்கள், இப்போ முடியாட்சி, நான் ஒரே ஒருத்தன் தான் ஆட்சி பண்ணுறான்னா அவன் என்ன சொல்கிறானோ அதுதானே மற்றவங்க கேட்கணும். ஸோ அதில் வந்து அதிகாரம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பின்வீத காலத்தில் பல ஜனாக்கள் இருந்தது. ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள் உருவாச்சு. சமிதி, சபா ஆகியவை தங்களது முக்கியத்துவத்தை இழந்தன. இந்த சபா சமிதிங்கிறது மூத்தோர்களை கொண்ட மன்றமும் மக்கள் அனைவரையும் பொதுவாக கொண்ட பொதுக்குழு, இந்த ரெண்டுமே வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னுடைய முக்கியத்துவத்தையும் இழந்தது. அடுத்து பாலி. பாலி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லப்பா, ஒரு வகையான வரி. மக்கள் வந்து தானே வந்து அரசருக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வரி தான் இது. இது முதல்ல வந்து எப்படி குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் செலுத்தோங்கிய காலம் இது. அந்த காலத்துல அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுரா போன்ற நகரங்களும் எந்த காலத்துல தான் உருவாச்சு? இந்த காலத்துல தான் உருவாச்சு. இதுல பாலிங்கிற வரி வந்து ரொம்ப முக்கியம். பாலி அப்படிங்கிறது ஒரு வகை வரி. ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 1/6 ஒரு பங்கை வந்து என்ன செய்யணும்? வரியா செலுத்தணும். அதாவது பாலிங்கிறது ஒரு வகை வரி. அதாவது மொத்தம் 6 பங்கு விளைஞ்சது அப்படின்னா அதுல ஒரு பங்கை எப்படி செலுத்தணும்? அரசுக்கு செலுத்தணும். அதை கால்நடையாவோ இல்லை வருமானமாவோ செலுத்தணும். அதை தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா பாலி வரி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக அமைப்பு. இந்த சமூகம் வந்து எந்த சமூகமா இருந்தது? இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்துல வந்து அது என்ன சமூகம்? சிந்து சமவெளி நாகரிகம் என்ன சமூகம்? என்ன சமூகம்ப்பா? தந்தை வழி சமூகமா, தாய் வழி சமூகமா? சிந்து சமவெளி நாகரிகம் எந்த வழி சமூகம்? தந்தை வழி சமூகம், தாய் வழி சமூகம்? தாய் வழி சமூகம். அவங்க பெண்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனா வேத காலத்துல வந்து ஆண்களை முன்னிலைப்படுத்தின சமூகம் இருந்தது. வேத கால சமூகம்ங்கிறது தந்தை வழி சமூகம். அது மட்டும் இல்லாம வெள்ளைநிறத்தோல் கொண்ட ஆரியர்கள் கருப்பு நிறத்தோல் கொண்ட ஆரிய அல்லாதவர்களிடமிருந்து தங்களை வேறுபடுத்தி கொண்டனர். கருப்பு நிற ஆரியர்கள் அல்லாத மக்களை தசயுக்கள், தாசர்கள் என்று அழைத்தனர். அதாவது கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்களை, அதாவது சிவப்பா இருக்கிற வெள்ளையா இருந்தவங்கள தசயுக்கள், தசராக்கள் என்று அழைத்தனர். அது மட்டும் இல்லாம தொடக்க கால சமுதாயத்துல 3 பிரிவுகள் காணப்பட்டன. எப்படின்னா விஷ்ணு, போர் வீரர்கள் வந்து சத்திரியர்களும், மதகுருமார்கள் வந்து பிராமணர்களும். நல்லா பாருங்க, பொதுமக்கள் குழு வந்து விஷ்ணு, போர் வீரர்கள் வந்து சத்திரியர்கள் அப்படின்னும், மதகுருமார்கள் வந்து பிராமணர்களும் அழைக்கப்பட்டாங்க. பிற்கால கட்டத்துல திறன் கொண்ட ஆரியர் அல்லாத மக்களை ஆரியர்கள் தனது சமூக ஏற்பாட்டிற்கு கொண்டு வர நேர்ந்தது. அப்போது 4 இறுக்கமான வர்ண அமைப்பு உருவானது. என்னன்னு பாத்தீங்கன்னா பிராமணர், போரிடும் சத்தியர், நில உடைமையாளர்களான வைசியர், வேலைத்திறன் கொண்ட சூத்திரர். இந்த 4 அமைப்பும் பிற்காலத்துல வந்து என்ன பண்ணுச்சு? தோன்றுச்சு. அது மட்டும் இல்லாம வேத காலத்துல வந்து கற்களுக்கு இலக்கிய சான்றுகள் ஓரளவு இருந்த போதிலும் பொருள் ரீதியான சான்றிதழ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களினுடைய நிலை. பெண்கள் வந்து ஓரளவிற்கு சுதந்திரம் பெற்றிருந்தனர். மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார். பெண்கள் தனது கணவருடன் சமூக சடங்குகளை நடத்தினர். குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுதல். உடன்கட்டை ஏறுதல்ங்கிறது இங்கே இல்லை. இது எந்த பேரரசுல ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா குப்த பேரரசுல தான் இருந்திருக்கும். உடன்கட்டை ஏறுதலாம் இதில் இல்லை. கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள தடை இல்லை. இருந்த போதிலும் பெற்றோரிடமிருந்து சொத்துக்களை சொத்துரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டது. சொத்துரிமை அப்படிங்கிறது பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து வேத காலத்துல வந்து இல்லை. சரியா? பொருளாதார வாழ்க்கை, கால்நடை மேய்ச்சல், வேளாண்மை முதலியவை இருந்தது. அவங்களுடைய முதன்மையான தொழில் கால்நடை மேய்ப்பது அப்படின்னு இருந்தாலும் அவங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க? மர வேலை, தேர்கள் செய்வோர், மட்பாண்டங்கள் செய்வோர், உலோக வேலை செய்வோர், துணி வேலை நெய்வோர், தோல் வேலை செய்பவர்களும் இருந்தனர். அது மட்டும் இல்லாம பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் இக்காலத்தை சேர்ந்ததாகும். அதாவது பழுப்பு நிற மட்பாண்டங்கள் எந்த காலத்தை சேர்ந்த மட்பாண்டங்கள் அப்படின்னா அது வந்து வேத காலத்தை சேர்ந்த மட்பாண்டங்கள். அது மட்டும் இல்லாம குதிரைகள், பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், காளைகள், நாய்கள் வீட்டு விலங்குகளாக பழக்கப்படுத்தப்பட்டன. எந்தெந்த விலங்குகள்லாம்? சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு எந்த விலங்கை பத்தி தெரியாதுன்னு சொன்னோம்? குதிரையை பத்தி. அவங்களுக்கு எந்த விலங்கு பத்தி தான் தெரியும்? பசு, காளை. அவங்களுக்கு குதிரையை பத்தி தெரியாது. ஆனா இந்த விலங்குகளையும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்கப்பா. அதை கூட ஆர்டர் மேன் அவுட்ல கேட்டுருவாங்க. ஆர்டர் அவுட்ல
ஆர்டர் நோட்ல கேட்டுருவாங்க. குதிரைகள், பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள், காளைகள், நாய்கள் வீட்டு விலங்குகளாக பயன்படுத்தப்பட்டன. சிந்து சமவெளி மக்கள் பஞ்சாப் பகுதிகளில் குடியேறிய பிறகு வேளாண்மை செய்ய தொடங்கினா. அதுல முக்கியமான பயிர் எதை பண்ணாங்க அப்படின்னா பார்லி. பார்லிங்கிறது என்னன்னாப்பா யவான்னு சொல்லுவாங்க. சரியா? பார்லிங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா யவா அப்படிங்கிறது. அதை தாண்டி கோதுமை, பருத்தி இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயிரிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்து பின்வேத காலத்துல ஆரியர்கள் பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை மட்டுமல்லாமல் யானைகளையும் பழக்கப்படுத்தினர். தொடக்க கால கைவினைஞர்களோடு நகை செய்வோர், சாய தொழில் செய்வோர், உலோகங்களை உருக்குவோர் போன்றோரும் இடம்பெற்றிருந்தனர். வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பாண்டு என்று அழைக்கப்பட்டது. அதாவது என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த பின்வேத கால பண்பாடை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பாண்டு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வணிகத்தை பொறுத்த மட்டுக்கும் பண்டமாற்று முறை இருந்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது குறிச்சு வச்சுக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா நிஷ்கா, சத்மனா அப்படிங்கிற தங்க நாணயங்கள், 2 தங்க நாணயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. நிஷ்கா, சத்மனா. கிருஷ்ணலாலா அப்படிங்கிறது வெள்ளி நாணயம். இதெல்லாமே அவங்க பின்வேத கால மக்கள் வணிகத்துல பயன்படுத்தின நாணயங்கள். நல்லா பாருங்க. வணிகம் பெருகியது, பண்டமாற்று முறை பரவலாக காணப்பட்டது, ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை வாங்குவது. அவர்கள் நிஷ்கா, சத்மனா என்னும் தங்க நாணயங்களையும் கிருஷ்ணாலா என்னும் வெள்ளி நாணயத்தையும் வணிகத்தில் பயன்படுத்தினார். சரிங்களா? இது பின்வேத காலத்துல. அடுத்து ரிக்வேத காலத்துல உள்ள 3 நாணயங்கள் கொடுத்திருக்காங்க. தங்க நாணயத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஹிரண்யா. இரும்பு நாணயத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஷியாமா. தாமிரம் செம்புக்கு என்ன நாணயம் அப்படின்னா அயாஸ். சரிங்களா? தங்க நாணயத்துக்கு ஹிரண்யா, இரும்புக்கு ஷியாமா, தாமிரம் செம்புக்கு அயாஸ் அப்படிங்கிறது தான். அடுத்து பாருங்க அவங்களுடைய கடவுள்கள், அதாவது மதம் சார்ந்த வழிபாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க 5 பூதங்களையும் கடவுளா கும்பிட்டாங்கப்பா. பாருங்க. பிருத்விங்கிறது நிலம், அக்னிங்கிறது நெருப்பு, வாயுங்கிறது காற்று, வருணன்னா மழை, இந்திரன்னா இடி. அது மட்டும் இல்லாம அதித்தி அப்படின்னா நித்திய கடவுள்னு பேரு, உஷா அப்படின்னா விடியற்காலை தோற்றம். இந்த மாதிரியான பெண் தெய்வங்களையும் வணங்கினர். 2 பெண் தெய்வங்கள், ஒன்று அதித்தி, 2வது உஷா. வேத சடங்குகள் எல்லாமே பின்பற்றியிருக்காங்க. குழந்தைகள் பிரஜா, பசு கால்நடைகள், செல்வம், தனா இவற்றின் நலனுக்கு மக்கள் தெய்வங்களை வழங்கினர். குழந்தைகளுடைய நலனுக்காக பிரஜாவையும், பசுவனுடைய நலனுக்கு பசு கால்நடைகளுக்காகவும், செல்வம் தனா இதனுடைய நலன்களுக்காக எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தெய்வங்களை வணங்கியிருக்காங்க. பசு முக்கியமான புனித விலங்கா கருதப்பட்டது. அந்த காலத்தை பொறுத்த மட்டுக்கும் கோயில்கள் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம மதகுருவாக இருப்பது தொழிலாகவும் பின்பு பரம்பரை தொழிலாகவும் ஆனது. ஆரியர் அல்லாத கடவுள்களும் ஏற்கப்பட்டிருக்கலாம். இந்திரனும் அக்னியும் முக்கியத்துவத்தை இழந்தனர். எப்ப அப்படின்னா அந்த பின்வேத காலத்துல. யாரு? பிரஜாபதி, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய கடவுள்களுக்கு அதிக முக்கியத்துவம் பெற்றனர். வேள்விகளும் சடங்குகளும் எப்படி விரிவடைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. குருகுல கல்வி பின்வேத காலத்தை பொறுத்த மட்டுக்கும் குருகுல கல்வி, அதாவது ஆசிரியரின் வீட்டுக்கே போய் என்ன பண்ணுவாங்க, பாடம் படிப்பாங்க. பாடத்தை படிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா வருவாங்க. அதுதான் இந்த குருகுல கல்வி. இந்த குருகுல கல்வியில வேற ஒன்றும் இல்லை. அடுத்து ரொம்ப முக்கியமானது அவங்க 4 ஆசிரமங்களை பின்பற்றினாங்க. என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது மாணவ பருவம். கிரகஸ்தம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில இருக்கிறது கிரகஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. வனப்பிரஸ்தம் அப்படிங்கிறது காடுகளுக்கு சென்று தவம் செய்தல தான் வனப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்நியாசம் அப்படிங்கிறது வீடு பேர் அடைவதற்காக அதாவது ஞானம் பெறதுக்காக துறவர வாழ்க்கையை மேற்கொள்றவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சந்நியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்கப்பா 4 ஆசிரமங்கள் என்னெல்லாம் அப்படின்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். இதுல பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது மாணவ பருவம். கிரகஸ்தம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை. கிரகஸ்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திருமண வாழ்க்கை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வனப்பிரஸ்தம் காடுகளுக்கு சென்று தவம் செய்தல தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரகஸ்தம் அப்படின்னு சொல்லுறோம். கிரகஸ்தம்ங்கிறது திருமண வாழ்க்கை. வனப்பிரஸ்தம் அப்படிங்கிறது காடுகளுக்கு போய் தவம் செய்ததை தான் என்ன சொல்லுவோம், வனப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லுவோம். சந்நியாசம் வீடு பேர் அடைவதற்காக துறவர வாழ்க்கையை மேற்கொள்வது தான் இதை சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து பாருங்க, தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நிலவிய பண்பாடுகள். அதாவது ஒன்றும் இல்லைப்பா, வட இந்தியாவில் ஏனைய பகுதிகளில் நிலவிய பண்பாடு, அதாவது சிந்து சமவெளி நாகரிக காலத்தை எந்த காலம்னு சொல்லுவோம், என்ன காலம்னு சொல்லுவோம்? சிந்து சமவெளி நாகரிக காலத்தை என்ன காலம்னு சொல்லுவோம்? இரும்பு காலம், வெண்கல காலம், வெண்கல காலம், செம்பு காலம்னு சொல்லுவோம்.
அதை மாதிரி இந்த இந்தியா அந்த அதை தான் சொல்கிறாங்க, அந்த பண்பாடு எல்லாமே இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஏனைய பகுதியோடு பண்பாட்டையும் ஒத்திருக்கிறது. மக்கள் வந்து செம்மையும் கல்லையும், அதாவது சால்கோ லித்திக் இதை பயன்படுத்தினதுனால செம்பு காலகட்டம் எது, இந்த தொடக்க கால வேத பண்பாடை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செம்பு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் செம்பு கால பண்பாடு முதிர்ந்த நிலை ஹராப்பா பண்பாடு சமகால பண்பாடு. நம்ம பார்த்தோம்ல, சிந்து சமவெளி நாகரிகம் வந்து வெண்கல காலம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஹராப்பா பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு பின்னரும் கூட செம்புகால பண்பாடு வந்து என்ன பண்ணுது, தொடர்ந்து நிலவியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் பின்வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தவை. நல்லா பார்த்துக்கோங்க, வட இந்தியாவில் பின்வேத தென்னிந்தியாவில் இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தவை. இந்த காலத்தினுடைய முடிவில் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க, பெருங்கற்கால பண்பாட்டினுடன் பொது ஆண்டு 600 முதல் கிபி 600 காலடி எடுத்து வைத்தனர். பண்டைய தமிழகத்தில் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்து போகிறது. கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள், அவங்க என்ன மட்பாண்டங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னா கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்களை என்ன பண்ணாங்களாம், பயன்படுத்தினதா சொல்றாங்க. சரிங்களா, இதுதான் வந்து அந்த வேத காலம் பத்தினது. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே இரும்பு காலம் பத்தினது. இரும்பு காலம்னு சொல்லுவாங்க, பெருங்கற்காலம்னு சொல்லுவாங்க. இப்ப நடத்தின வரைக்கும் போதுமா, இல்ல இரும்பு கற்காலத்தையும் நடத்திடலாமா? இரும்பு காலத்தையும் நடத்திடலாமா? நடத்தலாமா இல்ல இது வரைக்கும் நடத்துறது வரைக்கும் படிச்சுக்கிறீங்களா? நடத்தவா? சரி, ஓகே ஓகே. இப்ப பாருங்க, இப்ப நம்ம பார்த்தது வேத காலம் பார்த்தோமா. இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னாப்பா தமிழ்நாட்டினுடைய பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா பெருங்கற்காலத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆங்கிலத்துல மெகலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெகலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெகலித்திக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாப்பா கிரேக்க சொல். மெகா என்றால் பெரிய, லித் என்றால் கல் என்று பொருள். இறந்தவர்களை புதைத்த இடங்கள்ல கற்பலகை கொண்டு மூடியிருப்பாங்க. அதனால இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, பெருங்கற்காலங்கிறது ஒன்றும் இல்லை. பெருங்கற்காலத்தை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிலத்துல மெகலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். மெகலித்திக் அப்படிங்கிறது கிரேக்க சொல். மெகா என்றால் பெரிய அப்படின்னும், லித் என்றால் கல் என்றும் பொருள். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியிருக்காங்க. அதனால இதை வந்து என்ன சொல்றாங்க, பெருங்கற்காலம்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த பெருங்கற்கால இரும்பு கால தொல்லியல் ஆய்விடங்கள் எந்தெந்த இடத்துல எதை ஆய்வு பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் வந்து எங்க இருக்கு அப்படின்னாப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. சரிங்களா, இங்க என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா முதுமக்கள் தாலி. இங்க இதுல என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப நீங்க இதுல பார்க்க தான் நிறைய இருக்கும். ரொம்ப சிம்பிளா வந்து பாத்துக்கலாம். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்துல இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. அங்க நடந்த ஆய்வுல என்ன கிடைச்சிருக்காங்க, முதுமக்கள் தாலிகள், பல்வகைப்பட்ட மட்பாண்டங்கள். அந்த மட்பாண்டங்கள் என்ன கலருங்கிறது ரொம்ப முக்கியம். கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள், இரும்பாலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கல்மணிகள், ஒரு சில தங்க ஆபரணங்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டு விலங்கு, காட்டு விலங்குகளான புலி, யானை, மான் போன்றவற்றை வெண்கலத்தால் ஆன உருவங்கள். இதெல்லாம் ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, மட்பாண்டங்கள் செய்தல் மற்றும் கல் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல் போன்ற திறன்களை மக்கள் பெற்றிருந்தனர். ஏன்னா மட்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்களை செய்தல், இது எல்லாமே எங்க கிடைச்சிருக்கு, ஆதிச்சநல்லூர்ல. ஆதிச்சநல்லூர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடியில இருக்கு. இங்கு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல தான் முதுமக்கள் தாலிகள், பல வகைப்பட்ட மட்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு இரும்பாலான குத்துவாள், கத்தி, ஈட்டி, சில கல்மணிகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள், புலி, யானை, மான் இதனுடைய வெண்கலத்தால் ஆன உருவங்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மட்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல் போன்ற திறன்களையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் பெற்றிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கீழடி, சிவகங்கை மாவட்டம். இந்த பாருங்க, இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருபுவனம் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது. அதாவது பழமையான நகரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீழடியினுடைய தாலுகா வந்து எது அப்படின்னா திருபுவனம் தாலுகா. திருபுவனம் தாலுகா. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் ஆய்வில் கிடைத்துள்ளன. இதுதான் இந்த செங்கலா சரியா கிடைச்சிருக்கு. மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. மண்பாண்டங்கள், கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கல் படிகம், முத்துக்கள், தங்க ஆபரணங்கள்,
இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை. இதெல்லாம் அந்த தந்தத்தால் செய்யப்பட்ட பகடைன்னு சொல்லி ஒரு கொஸ்டினே இருக்குது. தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை வந்து எங்கே கிடச்சிருக்கு? 9th இருக்குன்னு நினைக்கிறேன். தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை இதெல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2017 இந்திய தொழில்துறை வந்து கதிரியக்க கார்பன் முறை, அதாவது நம்ம ஒரு பொருளினுடைய வயதை அறியணும் அப்படின்னா அந்த கதிரியக்க கார்பன் வயது முறையை பயன்படுத்துவோம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பீட்டா அனலிட்டிக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த சோதனையில் உள்ள பொருட்கள் வந்து 200 சார்ந்தது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. 200 சார்ந்தது அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோம் நாட்டை சேர்ந்த நிறைய தொல்பொருட்கள் கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்தியாவுக்கும் ரோம் நாட்டிற்கும் வந்து நமக்கு வந்து வணிக தொடர்பு இருந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா? அடுத்த ஒரு பாக்ஸில் முக்கியமான கொஸ்டின் பாருங்க. தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்டரிய துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பன குறித்தும் பெரிப்ளஸில் குறிப்பிட்டுள்ளது. பெரிப்ளஸ் நூலில் குறிப்பிட்டிருக்காங்களாம். எதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்களாம்? தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்டரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பதை குறித்தும் பெரிப்ளஸ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க பொருந்தல்ங்கிறது எந்த மாவட்டம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம். இதில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா புதைகுழி பொருட்கள், கண்ணாடி மணிகள். அந்த கண்ணாடி மணிகளில் வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீலம், பச்சை வண்ணம். அது மட்டும் இல்லாமல் இரும்பு வாள்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள், ஓரளவு அரிதான கற்களான படிகக்கல், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வளையல். ரொம்ப முக்கியமானதுப்பா இது, சங்கு மற்றும் கண்ணாடி வளையல். இதெல்லாம் எந்த மாவட்டத்தில்? பொருந்தல் மாவட்டத்தில் கிடச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து பையம்பள்ளி வேலூரை பொறுத்த மட்டுக்கும் இரும்பினால் செய்யப்பட்ட தோல் பொருட்களோடு பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா சிவப்பு மற்றும் கருப்பு மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரேடியோ கார்பன் முறையில் இப்பண்பாட்டின் காலம் வந்து எது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னா 1000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது? 1000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து கொடுமணல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அதாவது பதிற்றுப்பத்தில் ஒரு பாடலில் வரும் கொடுமணல் அப்படின்னு வரும். அது வந்து எது அப்படின்னா இந்த ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஊர் தான். இங்கே என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மட்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. மேலும் நூல் சுற்றி வைக்கக்கூடிய அச்சுகள், சுருள்கள், துணிகளினுடைய சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள், இது எல்லாமே. மேம் இது எல்லாத்தையும் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னா ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி அதில் முக்கியமாக ஏதாவது இருந்தது அப்படின்னா இப்போ சொன்னேன்ல பையம்பள்ளிக்கு வந்து ஒன்று சொன்னேன்ல சங்கு நிற வளையல்கள் எங்கே? சங்கு நிற வளையல்கள் பொருந்தல் மாவட்டம்னு சொன்னேன், பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம்னு சொன்னேன். அது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒன்று சிலதை வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க, மற்றதை ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள் பெருங்கல் காலத்தை சேர்ந்தது. அதாவது அந்த புதைக்குழி மேட்டிற்கு சுற்றி இருக்கக்கூடிய கல் வந்து எந்த காலத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பெருங்கற்காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டின் நினைவு சின்னங்கள். அதாவது புதிய கற்கால மக்கள் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா புதைப்பு முறைகளை பின்பற்றினாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இறந்தவர்களோட உடலை போட்டு ஒரு பெரிய மட்பாண்டத்தில் வச்சு அவங்க பயன்படுத்தின பொருள் எல்லாத்தையுமே வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவாங்க. சரிங்களா? இது வந்து இரும்பை குறித்த அறிவை வந்து அவங்களுக்கு பெறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண வேலை. அது மட்டும் இல்லாமல் முதுமக்கள் தாளிகள். இந்த முதுமக்கள் தாளியில் என்ன பண்ணுவாங்க, இறந்தவர்களை புதைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து கர்த்திட்டை. இந்த கர்த்திட்டை பொறுத்த மட்டுக்கும் இறந்தவர்கள் புதைத்த இடத்துல இரு பக்கத்துலையுமே என்ன பண்ணுவாங்களாம், 2 கற்பலகைகளை செங்குத்தாக நடத்தி அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுகை வசத்தில் என்ன செஞ்சிருவாங்களாம், வச்சிருவாங்களாம். இந்த கர்த்திட்டைகள் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வீரராகவாபுரம் எங்க? கர்த்திட்டைகள் வீரராகபுரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில், கும்மாளமருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில், நரசிங்கம்பட்டி ஆகிய இடங்கள்லையும் இது வந்து என்ன பண்ணுது, காணப்படுது. கர்த்திட்டைகள் எங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னா வீரராகபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மாளமருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம், இதெல்லாம் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் நினைவு கற்கள். பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் கல், கிர் என்றால் நீளமான, அதாவது மென்ஹீர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையாப்பா, இதுக்கு தான் பொருள் சொல்கிறாங்க. நினைவு கற்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மென்ஹீர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டானிய மொழியில் மென் அப்படின்னா கல், கிர்னா நீளமான. ஒரே கல்லில் இத்தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும். ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்கள ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா ஒரே இடத்துல தான் வந்து இதை என்ன பண்ணுவாங்க, செங்குத்தாக பதிவிடுவாங்க.
திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர் ஆகிய இடங்களில் இவ்வாறான நினைவுத்தூண் வந்து எங்கெல்லாம் காணப்படுது? திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர், இந்த 2 இடத்துலையுமே என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுது. சரிங்களா? அடுத்து உப்பாற்றின் இரு கரைகளிலும் வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகிறது. எதோட இரு கரையில? உப்பாற்றங்கரையிலும் இரு கரைகளையும். அது மட்டும் இல்லாமல் மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியிலும், ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும், கொடுமலனிலும் இது போன்ற நினைவு தூண்கள் உள்ளன. நினைவு தூண்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையம், கொடுமணலையும் இது போன்ற நினைவு தூண்கள் வந்து என்ன பண்ணிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நடுக்கற்கள். இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுக்கல் ஆகும். தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடமிருந்தும் அல்லது எதிரிகளிடமிருந்தும் காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களின் நினைவா. நடுகள்ங்கிறது யாரோ ஒருத்தன் வீரமா இருக்கிறவன் ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவனை ஞாபகப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் எது அப்படின்னா நடுக்கற்கள் அப்படிங்கிறது. சரியா? இது திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகேயுள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை, இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நடுக்கற்கள் வந்து நட்டிருக்காங்களா. சரியா? இதுல இருக்கிற பாக்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே என்ன செய்யணும் அப்படின்னா புக்கை அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணும். சரியா? இப்போ புக் பேக் பார்க்க போலாமாப்பா? புக் பேக் பார்க்க போலாமா? ஆரியர்கள் முதல்ல எங்க குடியேறினாங்க? பஞ்சாப். ஆரியர்கள் எங்க இருந்து வந்தவங்க? மத்திய ஆசியா. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மைய வெள்ளம் எதுல இருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபனிஷத். சரியா? வேத காலத்துல எந்த விதத்துல நிலவரி வசூலிச்சாங்க? அந்த வரிக்கு பேர் என்ன பேருப்பா? பாலின்னு பேரு. பாலி அப்படின்னு பேரு அந்த வரி. ஓகே. அடுத்து, வேத காலம் குறித்து கற்க அதிகளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன. காரணம் 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே ஸ்ருதிகள் ஆகும். இது வந்து ஸ்ருதிகள் அப்படிங்கிறது அதுக்கு இது வந்து கூற்று தவறு. இந்த கூற்று வந்து இதுக்கு சம்பந்தம் இல்லாத கூற்று, காரணம் மட்டும் சரி. சரியா? ஸ்ருதிங்கிறது 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்களை உள்ளடக்கியதான் ஸ்ருதின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது என்றும் பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார். இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன. இந்த 2 கூற்றுமே என்னதான்? சரிதான். அடுத்து, வேத கால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது? குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது, இது மட்டும் தப்பு. சரிங்களா? அவங்க காலத்துலலாம் குழந்தை திருமணம் இல்லை. அடுத்து இங்க பாருங்க, கீழ்கண்ட எந்த ஏறு வரிசை ரிக்வேத பொறுத்தமட்டிலும் சரியானது? ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்? குலா இருக்கும், அடுத்து கிராமா இருக்கும், அடுத்து விஷ் இருக்கும், ஜனா இருக்கும், அடுத்து ராஷ்டிரம். அடுத்து, வேத பண்பாடு என்ன இயல்பை கொண்டிருக்கிறது அப்படின்னா செம்பு கால பண்பை கொண்டிருக்கிறது. அடுத்து, வேத கால மக்களிடம் என்ன வரி வசூலிச்சாங்க? பாலி. பாலி. டேஸ் முறையானது பண்டைய கால கல்வி கற்கும் முறையாகும். குருகுல கல்வி. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்துல இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. சரி. பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய கல் தொல்பொருட்கள் இந்திய ரோமானிய உறவுகளுக்கு சான்றுகளாய் உள்ளன. சரி. அடுத்து, நடுகள் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரனின் நினைவாய் கட்டப்படுவதாகும். இப்பதான் நம்ம படிச்சோம். கரெக்ட். படைத்தளபதி கிராமணி என்று அழைக்கப்பட்ட படைத்தளபதி எப்படி அழைச்சாங்க? சேனாதிபதி அப்படின்னு அழைச்சாங்க. அடுத்து, கருப்பு மற்றும் சிகப்பு மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் சிறப்பியல்புகள் ஆகும். சரிதான். பையப்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கு. சரி. அடுத்து, நான் சொன்னேன்ல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு, இங்க பாருங்க அப்படி கொடுத்துருக்காங்களா? கீழடியில என்ன கிடைச்சிருக்கு? தந்தத்தினாலான பகடை. பொருந்தல்ல என்ன கிடைச்சிருக்கு? கொழு முனைகள். கொடுமணல் என்ன கிடைச்சிருக்கு? சுழல் அச்சு. ஆதிச்சநல்லூர்ல என்ன கிடைச்சிருக்கு? தங்க ஆபரணங்கள். சரி, இன்னொருத்தர சொல்றேன். கீழடி அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டா தான் இருக்கு. 1 2 3 4 தான் சரி. அடுத்து, 2 இதிகாசங்களை குறிப்பிடவும். ராமாயணம், மகாபாரதம். இளவரின் நினைவாக செங்குத்தாக நடத்தும் ஒற்றைக்கல் தூணின் பெயர் என்ன அப்படின்னா நடுக்கற்கள். சிவகங்கை மாவட்டத்துல சங்க காலத்தை சேர்ந்த நகரின் பெயர் என்ன? கீழடி. தமிழ்நாட்டில் ஏதாவது 2 இரும்பு கால வாழ்விடங்களின் பெயரை குறிப்பிடவும். ஆதிச்சநல்லூரும் பையம்புலியும். அடுத்து, தொடக்க கால ஆரியர்கள் பின்பற்றிய வேளாண் முறை என்ன அப்படின்னா அழித்து எரித்து சாகுபடி செய்தல். வேத காலத்துல உருவான 2 பெரிய நகரங்களின் பெயர்கள் என்ன அப்படின்னா அயோத்தி, இந்திரபிரதஸ்தம். சரியா?
அவ்வளோதான் இந்த பாடம். ஆக்சுவலாக அந்த பாடத்தில் வந்து கொஞ்சம் பார்க்க கண்டென்ட் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.